வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போகிற பாடி வந்து ஈச்சருங்க BS6 இப்போ உள்ள வந்து ரீசெண்டாக வந்த பாடி தான். இப்போ தான் இன்றைக்கி தான் வந்து இறக்க போகிறாங்க. வந்து நிற்கிதுங்க, செசோடு நிற்குது. நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தீங்க பாடி என்ன நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் நம்பர் நோட் பண்ணிச்சு. நானும் ரெகுலராக அவங்களை கூப்பிட்டு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் திரும்பி தான் நீங்கள் கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் நமக்கு இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. சில பேர் கொடுக்குறாங்க, நம்ம பாடியை எடுத்து கொடுத்துருக்கோம். நிறைய பேர் கொடுக்கல. சரி, ஓகே, அதனால் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஆனால் நம்ம பார்க்குற வேலை ரெகுலராக நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். கஸ்டமர் ரெகுலராக நம்ம கால் பண்ணுறாங்க, நம்ம அதுக்குள்ளே ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் இருக்கோம். வண்டி பாடி பார்த்தீங்கன்னா ரெகுலராக வர்ற ஒரு மெத்தட் தான். எல்லாமே வந்து ஹெட்லைட் ஆகட்டும், உங்களுடைய பேனலாக இருக்கட்டும், இந்த ஏரியா வந்து எல்லாமே ரெகுலராக வர தான் கொடுத்துருக்காங்க. இப்போ தெரியும், ஃப்ரெஷ்ஷாக மாலை போட்டு அப்படியே விவசாயம் எடுத்துக்கோங்க. சந்தானம் கூட என்ன மாறலைங்க, சந்தானம் மாறாமல் கூட அப்படியே நம்மகிட்ட கொடுக்குறாங்க. ரொம்ப டிமாண்டாக இருக்குங்க. நம்ம எடுத்துகிட்டு தேவைன்னா நிறைய விஷயம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக் டிக்கி எடுத்துக்கலாம், ஏணி போட்டுக்கலாம், ஜாக்குவார் போட்டுக்கலாம், எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். தேவைன்னா நம்ம பண்ணிக்கலாம். என்னோடய ஈச்சருடைய ஆல்ட்ரேஷன் நீங்கள் முன்னாடி நிறையா பார்த்துருப்பீங்க. இது பிளெயின் பாடி பட்ஜெட்டும் ரீசனபிளாக இருக்குது. பட் ஆனால் டிமாண்டாக இருந்தாலும் ரீசனபிளாக இருக்குது, தர்றாங்க. பட்ஜெட் வைஸாக நம்ம நேரம் வந்து பார்க்கும்போது தான் நமக்கு ஐடியா கிடைக்கும். இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கால் பண்ணுங்கள். ஐடியா நான் சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டோர் வந்து மூவபிள் டோர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு சைடு மிரரு, மற்றபடி கிளாஸ் ஒரு மேலே சின்ன கிளாஸு ஒரு லாங் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள்னா தேவைன்னா நம்ம வந்து வீல் ஆர்ச்சு, ஏணி, ஜாக் ஒரு எல்லாம் தேவைன்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இப்படியே எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், பெட்டராக இருக்கும். டிக்கி தேவைன்னா டிக்கி ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்க, இங்கேயே கொடுப்பாங்க. எல்லா ரெஸ்பான்ஸும் இங்கே பண்ணுவாங்க. எல்லாமே தனித்தனி ப்ரைஸுங்க. வெத்தர் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு எல்லாமே தனி ப்ரைஸ் தான் நம்ம கொடுத்துக்கணும். ஃப்ரெண்டு வேணால் வளர்க்கலாம், ஃப்ரெண்டு டோரும் வேணால் நம்ம மாற்றி பண்ணிக்கலாம். எல்லா ரெஸ்பான்ஸும் இங்கே இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. டிரைவர் ஏரியா, பிரேக், ஹேண்ட் பிரேக் இருக்குது. புஷிங் சீட் தான். டிரைவர் சீட் வந்து ஓவரால் அஸ்யூசுவல் எல்லாம் வரது எல்லாமே வந்துருக்குங்க. பெஸ்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக அப்படியே இன்டீரியர் பார்த்தோன்னா இது வந்து மூவபிள் டோர் தான், டபுள் டோர் தான் கொடுத்துருக்காங்க. ரெகுலராக வரதான். இந்த இப்போது 2025 ஃபுல்லாகவே இந்த மாடலில் வருது. இன்டீரியர் பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்து இந்த டைப்பில் வந்து மேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பானட்னா பிளாஸ்டிக் அண்ட் ஃபைபர் மிக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சிங்கிள் ஷீட் இருக்குது. டிரைவர் ஏரியாவில் வந்து எல்லாமே வந்து புஷிங் சீட் எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் அசோசியல் எல்லாமே ஒரே மாதிரி தாங்க. இங்கே வந்து ஒரே ஒரு சிங்கிள் கிளாஸு, ஒரு ஃபேனு, ரெகுலராக கம்பெனியில் வந்து என்னென்ன ப்ராசஸ் வருமோ எல்லாமே இருக்குது. எல்லாமே சென்சார் தாங்க. சுவிச்சஸ் பார்த்தே தெரியும் உங்களுக்கு. எல்லா சுவிச்சஸ் கண்ட்ரோல் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. சென்சார் டைப்பில் இருக்குது. கண்டிப்பாக இந்த பாடி உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ் பண்ணுங்கள். சீட்ஸும் பார்த்தீங்கன்னா 11 சீட் இருக்குது. நம்ம டபுள் சீட்டாக போட்டுக்கலாம், அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே நம்ம கோச் சீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு இந்த சீட்லேயே வந்து தேவைன்னா அந்த சீட்டே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பக்காவாக இருக்குது. ஹார்ட் ராக்கு கம்பெனி வண்டியை பொறுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த பைப்பில் தான் வந்து எல்லாம் ப்ளைனாக தான் இருக்கும். மேலே அப்ரஸர் டிசைன் அப்படி எதுவுமே இருக்காது. நமக்கு தேவைன்னா கோச் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். என்னுடைய முந்தைய பதிலாம் பார்த்துருப்பீங்க. ஹார்ட் ராக்கு, ஸ்பீக்கரு, மற்றபடி ஊஃபர் எல்லாமே நம்ம தேவைன்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உள்ளே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே இருக்காதுங்க. பேசிக்காக என்னென்ன வருமோ அந்த இது நம்மகிட்ட இருக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியும், வியூ வந்து எப்படி இருக்கும் பாருங்கள். உள்ளே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அப்படியே எடுத்துருக்காங்க. யாருக்கு அவங்களோட யூஸ்ஃபுல்லுக்கு அடுத்த யூஸுக்கு அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. சேஸை வந்து தர்றாங்க. பட்ஜெட் வந்து ரீசனபிளாக இருக்கும். அடுத்து ஒரு நல்ல பதிவில் நம்ம வெயிட் பண்ணலாம், பேசலாம். வணக்கம்.